ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போலேருந்து தமிழ் வந்து படிக்க ஆரம்பித்தா சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட்டாக நியூ புக் அண்ட் ஓல்டு புக் வந்து கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கால் பண்ணியும் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்லேயும் டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்குறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே லாஸ்ட் மந்த் ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், தமிழுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம், 2 months வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த வகையில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்மக்கிட்ட டைம் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நம்ம போட்டு கொடுக்க முடிஞ்சிச்சு ஸ்கெடியூல் மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நவம்பர்லேருந்து ஜான்வரி வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு 80 days. இதில் வந்து ஒரு நாள் விட்டாச்சு, இது ரெண்டுலேயும் ஒரு நாள் வந்து நம்ம விட்டுட்டோம். ஸோ 80 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோம். ஃபெப்லேயும் இருக்கும் தானே, ஃபெப்பை ஏன் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா, நம்ம ஃபெப் வரைக்கும் நம்ம புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? அட்லீஸ்ட் ஃபெப்ரவரியில் இருக்கக்கூடிய ஒரு 2 வாரம் 2 weeksக்கு அப்புறமோ இல்லை 1 weekக்கு அப்புறமோ எக்ஸாம் வருது அப்படின்னா அதை ரிவிஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணுமே தவிர அப்போ வரைக்கும் நம்ம புதுசு வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 80 days நம்ம டைம் பீரியடில் எப்படி நியூ புக்கையும் படிக்கிறது, ஓல்டு புக்கையும் படிக்கிறது, சிலபஸ் ஃபுல்லாக எப்படி கவர் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம எப்படி வந்து படிக்கிறது, ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இது ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணியும் டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. முடியுமா, நான் வந்து ஃப்ரெஷர், நான் என்ன பண்ணுறது, எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஸோ எப்படி இதுக்குள்ளே போகிறதுன்னு தெரியல, ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க இல்லையா? ஸோ வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க. ஸோ நல்லா இந்த இதில் தெரிஞ்சுக்கோங்க. நவம்பரில் 20 days எடுத்திருக்கோம், டிசம்பரில் 30 days எடுத்திருக்கோம், ஜான்வரியில் 30 days. ஓவராலாக 80 daysல நம்ம கம்பல்சரி தமிழ் சிலபஸ் வந்து முடிச்சே ஆகணும், சரிங்களா? தமிழை மட்டும் முடிச்சா நான் எப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நான் தனியாக வந்து நான் சீக்கிரமே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இதை எப்படி கொண்டு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 3 டார்கெட் ப்ளஸ் வந்து ஒரு ரிவிஷன் ஆர் 2 ரிவிஷன். நீங்கள் முடிக்கிற ஸ்பீடை பொறுத்து தான் ஒரு ரிவிஷனா அல்லது 2 ரிவிஷனா அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 டார்கெட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ டார்கெட் 1 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9th 12th. நான் ப்ரீவியஸாக சொன்னதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்ம 6th பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12th வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதான் அங்கே சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்போ நமக்கு டைம் நிறையா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் நம்மளால் படிக்க முடிக்கிறது அளவுக்கு நமக்கு டைம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது இல்லைங்களா? ஸோ எடுத்த உடனே 9th 10th போனோம் அப்படின்னா எப்படி எங்களால் முடிக்க முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுமே, நீங்கள் சின்னதுலேருந்து கொண்டு போனால் தானே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இப்போ இருக்க டைம் படி எது முக்கியமோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்க. மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நமக்கு 9th 10th நியூ புக் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, நியூ புக் மட்டும் கிடையாது, ஓல்டு புக்லேயும் சேர்த்து தாங்க. அப் டு ஒரு 60 கொஷின் வரைக்கும் நமக்கு 9th 10th புக்லேயே வந்து கவர் ஆகிடுது, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு 20 கொஷின் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. 6th 8th வரைக்கும், 6th 7th 8th இந்த 3 புக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 அப் டு மேக்ஸிமம் 10 கொஷின் வச்சுக்காங்க 11th 12th, சரிங்களா? ஸோ அப்போ அதுபடி நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து தான் இப்போ படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் 1 எதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 9th 10th தாங்க நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து 6th 8th 11th 12th. இதுக்கான டியூரேஷன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி நியூ புக்கையும் ஓல்டு புக்கையும் படிக்கிறது, வேறு வழி இல்லை, நம்ம நியூ புக்கையும் கவர் பண்ணணும், ஓல்டு புக்கையும் கவர் பண்ணணும். தமிழில் வந்து 95+ வேணும், 97 கிட்ட வேணும், எனக்கு வேலையே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக ஓல்டு புக்கையும் படித்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ இப்போ டார்கெட் 1 மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 10th. ஏன் 10th கொடுக்குறீங்க, 9th 10th போகலான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மேக்ஸிமம் கண்டென்ட் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 9th இருக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 10th முடிச்சிட்டிங்கன்னா கடகடன்னு நம்ம முடிச்சுட்டு போன ஒரு ஃபீல் இருக்கும், ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டுங்கிறதே டக்குன்னு போய் பார்க்க தான் பேஜஸ் வந்து 40 பக்கம் இருக்குது, 60 பக்கம் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுமே தவிர, 10th வந்து கம்பேரிட்டிவ்லி 9th கம்பேர் பண்ணும்போது 10th வந்து கம்மி கண்டென்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு நம்ம முடிச்ச ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது மேக்ஸிமம் டியூரேஷனை வந்து உங்களால் இந்த இடத்துல சேவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, 9th வந்து எடுத்த உடனே கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், நீங்கள் டியூரேஷனை ரொம்ப இழுத்துருவீங்க, புரியுதுங்களா? ஒரு இயர்லேயே வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தால் பெட்டராக இருக்குமே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், கொஞ்சம் ஈஸியாகவும் போகணும், அதே சமயத்தில் இம்பார்ட்டண்ட்டான வைஸும் நம்ம போகணும் அப்படின்னா 10th எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். 9th எடுத்திங்கன்னா 9thலேயே உட்காந்துருக்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கும். 10th எடுத்தோன்னா டக்குன்னு முடிச்சு அடுத்தடுத்து போகிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் தான் வந்து எடுக்க போகிறோம். இதுக்கு எவ்வளோ டியூரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் மேக்ஸிமம் ஒரு 12 நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 12 நாள் தானா, என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சு தான் ஆகணும். ஜென்ரல் ஸ்டடீஸும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. கம்மி டியூரேஷனில் எப்படி சீக்கிரம் முடிக்கணுங்கிறது தான் நம்மளும் பார்க்கணும். சரிங்களா? ஐயோ தீபாவளி வரும், அடுத்து வந்து கிறிஸ்மஸ் வரும், அடுத்து வந்து பொங்கல்லாம் இருக்குது, என்ன நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் படிக்க சொல்கிறீங்களே அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தானேங்க சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நவம்பரில் நம்மக்கிட்ட 20 நாள். இந்த 20 நாளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ 12 நாள் வந்து 10th எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, எத்தனை நாள்? 12 நாள். 10th மட்டும் 12 days நான் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் நவம்பர் 11லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். நவம்பர் 9, இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நவம்பர் 9 வந்து போஸ்ட் ஆயிருக்கு. நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு தீபாவளிக்கு ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீ விட்டுக்கிட்டாலும் அது அப் டு உங்கள் விருப்பம். நான் என்ன சொல்லியிருந்தேன், 11லேருந்து 30 இதை தான் வந்து எடுத்து 20 days நவம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த 20 daysல ஃபஸ்ட்டு 12 days நம்ம எதை முடிக்க போகிறோன்னா 10th நியூ புக்கு ஓல்டு புக்கு. 2 புக்கு எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும், நம்மளால் கண்டிப்பாக முடியும். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா 9 இயல் இருக்குது, ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 10 இயல் இருக்குது. மொத்தம் எத்தனை இயல்? 19 இயல் இருக்குது. 19 இயல் இருக்குது, 12 நாள் தான் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். இப்போ 12 நாள் இருக்கா, இந்த 12 நாள்லையுமே தான் என்ன பண்ணுறோம், இந்த 9ஐயும் இந்த 10 யூனிட்டையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணால் 19னா 19 டிவைட் பை ஒரு நாளைக்கு இதுலேயும் ஒரு இயல் இதுலேயும் ஒரு இயல்னா நமக்கு எத்தனை நாள் வரும்? 9 நாளில் 9லேருந்து ஒரு 10 நாள்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக முடிக்கலாம். ஓகேவா? சரி, அது எப்படிங்க ஒரு நாளைக்கு ஒரு இயல் நியூ புக் படிக்கிறதே கஷ்டம் அப்படின்னீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 hours to 4 hours வந்து எடுத்துக்காங்க. நியூ புக் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்குங்க, ஈஸியாக வந்து முடிய தான் செய்யும். மேக்ஸிமம் வந்து 2 மணி நேரத்தை வந்து தாண்டாது. புதுசாக படிக்கிறவங்களாவே இருந்தாலும் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் 1 மணி நேரங்கிறது ரொம்ப அதிகம். சரிங்களா? அதாவது நான் வெறும் ஒரு யூனிட்டுக்கு மட்டும் சொல்லிகிட்ருக்கேன். சரி, அப்போது புது யூனிட்டுக்கு சொல்லிட்டீங்க, பழைய புக்கில் இருக்கக்கூடிய இயல் எப்படின்னா அது நீங்கள் சிலபஸ் வைஸ் தானே நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓல்டு புக்குக்கு இயல் முழுக்கவாக படிக்க போகிறீங்க, சிலபஸில் கவராக இருந்துச்சுன்னா அதை படிக்க போகிறீங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ண போகிறீங்க. அப்போ ஒரு யூனிட்டுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டுங்கிறது ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அதனால தான் என்ன சொல்லிட்டேன்னா 10th நியூ புக்கில் ஒரு இயல் படிங்க, ஓல்டு புக்கில் ஒரு இயல் படிங்க. முடியலையா, என்னால் நியூ புக் முடிக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதையும் எப்படி முடிப்பேன்னா ஒன்றும் ஒரி பண்ணி வைக்காதீங்க, டார்கெட் 2லையும் கூட அதை நீங்கள் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு 12 daysக்கான பிளான், ஃபஸ்ட்டு 12 daysக்கான பிளான் என்னென்னா 10th நியூ புக்கு ஓல்டு புக்கு முடிகிறவங்க டக்குன்னு முடிச்சே ஆகுங்க. சரிங்களா? எந்திரிங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க, நைட்டு 11 மணிக்கு தூங்குங்க. ஸோ ஈஸியாக வந்து இந்த டார்கெட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு 12 days பிளானுங்கிறது ஓகே. நெக்ஸ்ட்டு 12 days என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 12 daysல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 10 நாளில் முடிக்க சொல்லியிருந்தீங்களே, அப்போ மிச்சம் 2 நாள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவிஷன் பர்பஸ். சரிங்களா? அப்போ படிச்சுட்டு விட்டுட்டு போகக்கூடாது. 10 நாளில் என்ன சொல்லியிருக்கேன்னா டார்கெட் 1 முடிச்சிருக்கணும். அடுத்த 2 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், நியூ புக்கு ஓல்டு புக்கு என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏதாவது பெண்டிங் விட்டுருந்தீங்கன்னா அதையும் முடிச்சிருங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் என்னது 2 நாள் த்ரூ அவுட்டாக கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது 2 days இருக்குது. ஸோ என்னென்ன முடிக்கணுமோ கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. ஸோ அடுத்த டார்கெட் 2ல் என்னது 9th புக்கு. இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஃபஸ்ட்டு டார்கெட் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், ஒரு கண்டினியூட்டி வந்து கிடச்சிருக்கும். இப்போ படிக்க உட்காரமா கவனம் வந்து கிடச்சிருக்கும், கவனம் செதறாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், 9th புக்கில் எவ்வளோ தான் கண்டென்ட் ஹெவியாக இருந்தாலுமே நமக்கு அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் பவருங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். 10th புக்கே முடிச்சிட்டேன்டா, 10th விட ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ் இதை படிக்க மாட்டோமாங்கிற ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 10th சொன்னேன், அதில் கொஞ்சம் கண்டென்ட்டும் கம்மி, அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஸோ அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் நம்மளால் பிடிச்சிருக்க முடியும், கான்சன்ட்ரேஷன் லெவலும் நம்மளால் பிடிச்சிருக்க முடியும். அப்போ 9th கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கேதர் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதே போல் இப்போ என்ன பண்ணலான்னா 9th நியூ புக்கில் ஒரு இயல் படிக்கலாம், ஓல்டு புக்கில் ஒரு இயல் படிக்கலாம். சரிங்களா? அதே போல் தான் இங்கேயும் மொத்தம் எத்தனை வரும்னா 19 இயல் வரும். இங்கே 9 இயல், இங்கே 10 இயல், மொத்தம் 19 இயல். இது வந்து சிலபஸ் வைஸ் தான் படிக்க போகிறீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நியூ புக்கில் என்ன படிக்கிறோமோ அதே செய்யுள் கண்டென்ட்ஸ் தான் நீங்கள் ஓல்டு புக்லேயும் படிக்கிறீங்கிறப்போ ஏதோ ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 or 2 points மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு 5 பாயிண்ட் ஆனால் நீங்கள் புதுசாக எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே செய்யுள் வைஸ் இலக்கணம் வைஸ்லாம் நீங்கள் படித்ததே தாங்க உங்களுக்கு வரும், புதுசாக எதுவுமே வராது. இந்த உரைநடையில் வேணால் தலைவர்களை பற்றி அங்கங்கே வந்து இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா?
மற்றபடி ரொம்ப புதுசாக தான் நீங்கள் படிப்பீங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி ரொம்ப புதுசாக இருந்துச்சுன்னா நியூ புக்கில் ஒரு யூனிட் ஓல்டு புக்கில் ஒரு யூனிட்ன்றதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை நாள் முடிஞ்சிருச்சு? நம்மளோட 80 நாளில் 24 நாள். ஸோ அதே பேட்டர்ன் தான். 10 நாளில் 9th முடிக்கிறீங்க, அடுத்த 2 நாள் கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட்டாக வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க. அப்போ 24 நாள் முடிஞ்சிருச்சா? ஸோ டார்கெட் 1ல் இருக்கக்கூடிய 10th 9th, அதாவது 9th 10th வந்து ஒரு 24 நாளில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறீங்க. சரியா? முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா டார்கெட் 2 என்ன சொல்லியிருந்தோம்? 6th-லேருந்து 8th வரைக்கும். இப்போது 6th-லேருந்து 8th வரைக்கும்னா நியூ புக்கு 9 + 9 + 9 எவ்வளோங்க வரும்? 27 இயல் வருமா? ஸோ ஓல்டு புக்கு பார்த்தோன்னா 10 + 10 + 10ன்னு சொல்லிட்டு ஒரு 30 இயல். சரி, தாராளமாக ஒரு 30 நாள் இதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எவ்வளவு? ஒரு 24 நாள். இப்போ ஒரு 30 நாள், 54 நாள் கணக்கு வச்சுக்குவோம். சரியா? இப்போ என்னென்னா அதே பேட்டர்ன் தான். 6th வந்து 9 இயல் படிக்கும்போது நியூ புக்கோட 9 இயல், ஓல்டு புக்கோட 10 இயல். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதுக்கு 6th ஒரு நாளைக்கு ஒரு இயலுங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. 1 hour புதுசாக படிக்கிறவங்களாவே இருந்தாலும் ஒரு நாளில் ஈஸியாக அசால்ட்டாக 2 மணி நேரத்தில் ஒரு டேர்மை முடிச்சுட்டு போயிடலாம். ஏன் ஒரு நாளைக்கு ஒரு இயல் போதும் அப்படின்னு இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதுவும் பழசெல்லாம் எடுத்திங்கன்னா 1/2 மணி நேரம் போதும் அந்த இயல் முடிக்கிறதுக்கு. பிகாஸ் வந்து சிலபஸ் வைஸ் தான் படிக்க போகிறீங்க. ஆல்ரெடி வாழ்த்து பாடலாக இருக்கட்டும், செய்யுளில் வாட் எவர் எதுவாக இருந்தாலுமே நியூ புக்கில் அதோட கண்டென்ட் வந்து ஆல்ரெடி ஒரு தடவையாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே கண்டென்ட் தான் இங்கே வரப்போகுது. எக்ஸசைஸ் என்ன இருக்குன்னா, அதாவது அந்த காலம் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டேட்டா இல்லாட்டி பாடல் பற்றி நீங்கள் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி அந்த நூல், அந்த ஆசிரியர் பற்றி, நூற்குறிப்பு இதெல்லாமே ஆல்ரெடி நியூ புக்கில் படிச்சுட்ருக்கிறதே தான் ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ஒரு 1/2 an hour நம்ம என்ன பண்ணிடலாம்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன் அப்போது எதுக்காக? அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 இயல் நீங்கள் கொடுத்தா டக்குன்னு முடிஞ்சிடுமே, அடுத்து நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் வச்சுக்கலாமே அப்படின்னீங்கன்னா, இங்கே தான் ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனிக்கணும். டார்கெட் 1 வந்து எல்லாரும் நிறையா வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, குயிக்காக படிக்கிறவங்க இருப்பாங்க, ஆவரேஜாக மூவ் ஆகிறவங்க இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களாம் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னென்னா, டார்கெட் 1ல் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் டார்கெட் 2ல் மேட்ச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ டார்கெட் 1ம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும், டார்கெட் 2ம் தரோவாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ 6th-லேருந்து 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக நியூ புக்கும் ஓல்டு புக்கும் எத்தனை நாள் உங்களுக்கு டைம் வருது? 54 நாள் தாராளமாக உங்களுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம டக்குன்னு போன மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கிடச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டார்கெட் 1 டார்கெட் 2ன்னு சொல்லி நம்ம ஏன் இப்படி பிரிச்சிருக்கோங்கிறது. அப்போ 6th 7th நீங்கள் அந்த தாராளமாக 30 நாள் எடுத்துக்கங்கன்னு சொன்னதில் இது 2க்கும் 20 நாள் கவர் ஆகும். அப்போ இந்த 20 நாள் டைம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ டார்கெட் 1ல் பெண்டிங் இருந்ததை நீங்கள் இந்த 20 நாளில் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து லாஸ்ட் 10 days நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 8th நியூ புக்கு ஓல்டு புக்கு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 54 days-ல் 6th-லேருந்து 10th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்கு தரோவாக முடிச்சிடுவீங்க. அப் டு இது எத்தனை மார்க் வாங்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒரு 85 மார்க்குக்கு நீங்கள் அடித்து சொல்லலாங்க. தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா 85 மார்க் ஓகே உங்கள் கையில் இருக்குது. 85 to ரொம்ப வேணாம், ஒரு 88 மார்க்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 11th and 12th டார்கெட் 3 11th 12th இருக்கா? இதுலேயும் நம்ம நியூ புக்கு ஓல்டு புக்கு படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா வேணாம், டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நியூ புக்கை மட்டும் கவர் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த டார்கெட் 2 சீக்கிரம் முடிச்சுட்டு நான் டார்கெட் 3ல் இதையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஓல்டு புக்கை வந்து டச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நியூ புக்கை மட்டும் படிங்க. சரிங்களா? நியூ புக்லையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய எடிஷன் இந்த 2019 எடிஷன் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து படிங்க. அதில் என்னென்னா 11th 10 யூனிட் இருக்கும், 12th 10 யூனிட் இருக்கும், மொத்தம் 20. சிலபஸ் வைஸ் வந்து எடுக்கும்போது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். நிறையா இருக்குன்னா சொல்லவே முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இப்போ ஒரு பாடம் எடுக்கிறோன்னா அதில் பேஜ் கவுண்ட் அதிகமாக இருக்குமே தவிர சிலபஸ் வைஸ் வந்து டாபிக் வந்து ரொம்ப கம்மி தான். 11th 12th தாராளமாக 10 நாள் கூட எடுத்துக்காங்க. நம்ம முன்னாடி வந்து பிளான் பண்ணாமல் நியூ ஓல்டுன்னு வந்தீங்கனாலும் ரொம்பவே சூப்பர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போது 20 நாளா? அப்போ என்ன சொன்னோம்? 54 நாள். இப்போ ஒரு 20 நாள் எவ்வளோங்க வருது? 74 நாள். அப்போ நம்ம போட்ட 80 நாள்லேயே பிப்ரவரியை சேர்க்காம தான் 80 days எடுத்தோம். அதுலேயே நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் மிச்சம் இருக்குது? 6 days வந்து மிச்சம் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்த டார்கெட் 3லேயே வந்து என்னென்னா, சிலபஸ் வைஸே நீங்கள் வந்து மட்டும் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிங்க, சிலபஸ் வைஸ் படிங்கன்றப்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு கண்டென்ட்டு. ஏன் அப்படி கம்மியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஜெனரல் ஸ்டடீஸும் படிக்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், டார்கெட் 1 டார்கெட் 2 டார்கெட் 3 நம்ம பிரித்தோம். அப்போ நீங்கள் இந்த 3 டார்கெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம், ஒரு 74 days
74 டேஸில் என்ன பண்ணிடலாம், தரோவாக நியூ புக்கு ஓல்டு புக்கு தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மிச்சம் 6 நாள் என்ன பண்ணலாம், இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப் டு எக்ஸாம் டே வரைக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் 2 ரிவிஷன் என்னங்க 3 ரிவிஷன் கூட போகலாம். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் சீக்கிரம் முடிக்கிறத பொறுத்து தான் ரிவிஷன் நீங்கள் எத்தனை டைம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த 6 நாளில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 6th to 10th வரைக்கும் அசால்ட்டாக ஒரு ரிவிஷன் நீங்கள் விடலாம். 11th 12th நீங்கள் உங்களால் விட முடியும். ஓகேவா? சரி, அப்போ அடுத்து மிச்சம் இருக்க ஒரு வாரமும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், நமக்கு எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட எத்தனை வாரம் இருக்கோ ரிவிஷன் விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 பிளான் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த பிளான் வந்து யாருக்காவது புரியலன்னா வழக்கம் போல் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாம் ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து சிலபஸ் வைஸ் படிக்கணுமா ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணுமா அப்படின்னு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறதும் ஈஸி தான். சிலபஸ் வைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குங்க. மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதையும் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அப் டு தீபாவளி November 12 வரைக்கும் தான் நம்ம போட்ட எல்லா ஆஃபர்ஸுமே வந்து அப்ளிகபிள். ஓல்டு புக்குக்கான மெட்டீரியலும் இருக்குது, நியூ புக்குக்கான சிலபஸ் வைஸ் மெட்டீரியலும் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப் டு November 12 வரைக்கும் தான் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பழைய ரேட்டுக்கே வந்து ரைஸ் ஆகிடும். ஸோ அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் நம்மக்கிட்ட வந்து கொஷின் பேங்க் பிடிஎஃப் வந்துருக்கு. அது இப்போ பார்த்தீங்கன்னா 2325 பேஜ் உள்ள பிடிஎஃப் வந்து இப்போ 1000 rupeesக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து November 12க்குள்ளே என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இனிஷியல் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு டேட்டை வந்து November 18 வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான். பிகாஸ் அதுதான் வந்து காஸ்ட் இருக்கிறதுலே அதிகமான ஒரு விஷயம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து அஃபோர்டபுளாக வாங்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் 50% வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்கோங்க. ஆக்சுவலாக அந்த பிடிஎஃபோட ரேட் பார்த்தீங்கன்னா 2200 ரூபா. அப்படியே 50% குறைச்சி 1000லேருந்து 1100 வரைக்கும் நம்ம வந்து செல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா அதையும் இந்த ஆஃபர்லேயே வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெனரல் ஸ்டடீஸோட கொஸ்டின் பேங்க்கு. அந்த கொஷின் பேங்க்குங்கிறது நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினோடது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினோட கலெக்ஷன் வந்து கிடையாதுங்க. இப்போ ஒரு லெசன் இருக்குன்னா ஒரு லெசனில் 6 பேஜ் இருக்குன்னா அந்த 6 பேஜ்லையும் எந்தெந்த வகையிலலாம் வந்து டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா வகையிலையும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து எந்தெந்த டைப்லலாம் கொஷின்ஸ் வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த 6 பேஜ் ஈச் அண்ட் எவ்ரி பேஜில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும்ன்றதை கலெக்ட் பண்ணி வித் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ ஒரு கொஷின் வந்து இருக்குது, இந்த கொஷின் கேட்டுட்டு ABCDன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸும் வந்துடும். இதுக்கான ஆன்சர் வந்து லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்துடும். ஒரு லெசனில் ஒரு 60 கொஷின் இருக்குன்னா 60 கொஷினுக்கான ஆன்சருமே லாஸ்ட்டில் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பேங்க்ஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இதை நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது புக்குக்கு ஈக்குவல் தான் இந்த கொஷின் பேங்க்குங்கிறது. நீங்கள் புக்கை படிக்கிறதும் ஒன்று தான், இந்த கொஷின் பேங்கை படிக்கிறதும் ஒன்று தான். புக்குக்கு ரொம்பவே ஈக்குவலான ஒரு விஷயம். ஸோ ஆஃபர் வந்து சூப்பரான ஆஃபருங்க. 50% இதுக்கு மேலே நாங்கள் எப்போ போடுவோன்னு கூட எங்களுக்கு தெரில. ஸோ இது வந்து வேணுங்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான பிளானர் வந்து கூடிய சீக்கிரமே இந்த வீக்குக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இப்போ தமிழை வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா வந்து படிக்க ஆரம்பிங்க. தமிழுக்கான மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான கொஷின் பேங்க் வேணும்னாலும் நம்ம சேனல்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலே சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.